வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 10 நாள் 1 புதன்கிழமை ஜூலை 15, 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். பொது வாழ்க்கையில் ஈடுபடுவோருக்கு, அரசியல் வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு தாம் வாழ்ந்து அவை இரண்டிற்கும் இலக்கணம் வகுத்து கொடுத்து சென்ற உதாரணமாக அன்றைய காலகட்டத்தில் தமிழகத்திற்கு அத்தியாவசிய தேவையான ஏழைகளுக்கான கல்வி, ஆட்சி நிர்வாகத்தில் தூய்மை, தனிப்பட்ட வாழ்க்கையில் எளிமை என்ற உதாரணத்திற்காகவே இந்த உலகிற்கு வருகை தந்து மறைந்த மேதை காமராஜ் அவர்களின் 124வது பிறந்த தினத்தில் அன்னாரை நினைவு கூர்ந்து இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன. நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ். நாமக்கல் மாவட்டத்தில் மேலும் 9 மாணிக்க மாணவர்கள். நாமக்கல் மாவட்டம் காலப்பநாயக்கன்பட்டி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் ஜூலை 14 செவ்வாய் அன்று நடைபெற்ற மாணிக்க மாணவர்கள் கண்டறியும் கலந்துரையாடலில் 9 மாணிக்க மாணவிகள் கண்டறியப்பட்டதாக 2 மணி நேரம் இக்கலந்துரையாடலினை நடத்திய லட்சிய ஆசிரியர்கள் துறை மாநில பொறுப்பாளர் காந்திமதி தெரிவித்தார். இக்கலந்துரையாடலில் இடம்பெற்ற மாணவிகளின் சில கருத்துக்கள். பவானி என்ற மாணவி: நான் பள்ளி படிப்பில் முதல் நிலையில் இருப்பதற்கு காரணம் படித்ததை தினசரி எழுதி பார்ப்பேன் என்றார். யுவஸ்ரீ என்ற மாணவி: நான் எனது தனித்திறமையான பரதநாட்டியத்தை மேம்படுத்திக் கொள்ள தினமும் அரை மணி நேரம் ஒதுக்குகிறேன் என்றார். மாணவிகளுடன் உரையாடும் போது தாம் தேச தலைவர்கள் கொடிகாத்த குமரன் பற்றி எடுத்து கூறியதாகவும், இக்கலந்துரையாடல் முழுவதும் ஆசிரியைகள் தீபா, சசிகலா ஆகியோர் உடனிருந்து கவனித்தனர். அதில் தீபா இது பற்றி கூறும்போது, நான் இன்று இந்த உரையாடலில் பல விஷயங்களை கற்றுக்கொண்டேன் என்று கூறியதாக காந்திமதி மேலும் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. சீகுப்பட்டி கிராமத்திற்கு பொறுப்பேற்ற இளைஞர்கள். மதுரை மாவட்டம் சீகுப்பட்டி கிராமத்தில் வாழ்ந்து வருகிறார் ஃபவுன் பார்த்திமா. இவர் மதுரை செசி தொண்டு நிறுவனத்தில் கிராமப்புற மாணவர்களின் கல்வி மேம்பாட்டிற்காக சேவை செய்து வருகிறார். செசியில் நடைபெற்ற 2 நாள் முகாமிற்கு பிறகு அதில் கலந்து கொண்ட பாபாஸ்ரீ ஃபவுன் பாத்திமா இல்லத்திற்கு சென்றார். அங்கு ஃபவுன் பாத்திமா அவர்கள் அதிவேகமாக தமது கிராமத்தில் சமூக உணர்வுள்ள இளைஞர்களை தமது வீட்டில் ஒருங்கிணைத்தார். பாபாஸ்ரீ அந்த இளைஞர்களிடையே லட்சிய சமுதாய கட்டமைப்பு 100 துறைகள் பற்றி விளக்கினார். அதனை கேட்ட அந்த இளைஞர்கள் ஏற்கனவே தமது கிராமத்தில் TNPSC தேர்வு எழுத ஆர்வமுள்ள இளைஞர்களுக்கு உதவும் பொருட்டு ஒரு நூலகத்தை வைத்துள்ளது பற்றி பகிர்ந்து கொண்டனர். மேலும் அந்த இளைஞர்கள் அனைவரும் வாரந்தோறும் ஒருங்கிணைந்து கிராம வளர்ச்சி குழுவாக செயல்படுவோம் என்று உறுதியளித்ததாக பாபாஸ்ரீ தெரிவித்ததோடு, ஃபவுன் பாத்திமா அவர்களின் சிறிய இல்லம் தூய்மையாகவும் பொருட்கள் ஒழுங்காக நேர்த்தியாக பராமரிக்கப்பட்டு வருவது மற்றும் சிறிய நூலகம் ஆகியவை தம்மை மிகவும் கவர்ந்ததாக பாபாஸ்ரீ தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. மாணவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய 4 பருவங்களும் 5 பண்புகளும். மதுரை செசி முகாமில் கலாம் ஜோதி மாணவர்கள். மதுரை செசி கிராமப்புற மாணவர்களுக்காக நடத்திய 2 நாள் முகாமில் பயிற்றுனர்களாக கலந்து கொண்ட கலாம் ஜோதி கல்லூரி மாணவர்கள், பாபாஸ்ரீ இளைஞர்கள மாநில பொறுப்பாளர், திண்டுக்கல் காந்தி கிராம பல்கலைக்கழக மாணவர்கள் யாழினி, நலன்குமார், மதுரை கீர்த்திகா ஆகியோரில் பாபாஸ்ரீ மனிதர்களின் வாழ்க்கையை 4 பருவங்களாக பிரித்து விளக்கினார். முதல் பருவம் குழந்தை, சுமார் 4 வருடங்கள். கடைசி பருவம் 4வது முதுமை, 60 வயதுக்கு பிறகு. 3வது பருவம் வாழ்க்கை பருவம், பிரதானமானது. அது சுமார் 25 வயது முதல் 60 வரை 35 ஆண்டுகள். அத்தகைய வாழ்க்கை பருவம் அறிவிலோ, செல்வத்திலோ, செல்வாக்கிலோ, அதிகாரத்திலோ முதல் நிலையில் இருக்க வேண்டுமானால் 2வது பருவம் மிக மிக முக்கியமானது. அதை பள்ளி பருவம், கல்வி பருவம், மாணவ பருவம் என்று அர்த்தமற்றதாக்குவதை விட கற்கும் பருவம் என்று அதற்கு பெயர் வைத்தால் 3வது பருவமான வாழ்க்கை பருவத்திற்கு தேவையானது எதுவோ அதை கற்பதுதான் கற்கும் பருவத்தின் நோக்கமாக இருக்க வேண்டும் என்று பாபாஸ்ரீ விவரித்தார்.
அதனைத் தொடர்ந்து கலாம்ஜோதி மாணவர்கள் யாழினி, கீர்த்திகா, நலன்குமார் ஆகியோர் கற்கும் பருவத்தில் வாழ்க்கை பருவத்திற்காக என கற்க வேண்டியவை முக்கியமான 5 பாடங்கள். இன்றைய பள்ளி கல்வி தனித்திறன், நற்பண்புகள், தலைமை பண்பு, சமூகம், நாடு இவை 5ற்கும் சமமான முக்கியத்துவம் அளித்து முழுமையாக தேர்ச்சி பெற வேண்டும் என்று மாணவர்களிடம் கலந்துரையாடி அனுபவங்களுடன் விளக்கமளித்தனர். மாணவர்களும் இந்த கலந்துரையாடலை வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக அமைந்ததாக தங்களது பின்னூட்டத்தில் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ். பூனி மாங்காடு அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் வாழ்க்கை கல்வியாக பாரம்பரிய உணவு திருவிழா. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி வட்டம் பூனி மாங்காடு அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் பாரம்பரிய உணவு திருவிழா நடைபெற்றது. அதில் சிறுதானிய உணவு வகைகள், சுண்டல் வகைகள், கலவை சாதம், பழங்கள் கலவை, கீரை வகைகள், வெல்லம் கலந்த இனிப்பு வகைகள், பாரம்பரிய மிட்டாய் வகைகள், கடலை மிட்டாய், தேங்காய் மிட்டாய், திரவ உணவு வகைகள் போன்றவை காட்சிப்படுத்தப்பட்டன என்று அப்பள்ளியின் கல்வி கோயில்துறை மாநில பொறுப்பாளர் யோகேஸ்வரி தெரிவித்தார். நீர்நிலை பாதுகாப்பு ஆர்வலர் விமல் ராகவன் தொடங்கியுள்ள எச்சூர் ஏரி புனரமைப்பு தொடக்க விழாவில் கோவர்தன். நல்லூர் வட்டம் வாழ்வியல் கள பொறுப்பாளர் கோவர்தன் ஜூலை 14 அன்று ஸ்ரீபெரும்புத்தூர் வட்டம் எச்சூரில் நீர்நிலைகள் பாதுகாப்பிற்காக விமல் ராகவன் அவர்கள் 100 ஏக்கர் பரப்பில் உள்ள வெண்ணேரியை சீரமைக்கும் பணியை தொடங்கினார். அது பற்றி கேள்விப்பட்ட நல்லூர் வட்டம் வாழ்வியல் கள பொறுப்பாளர் கோவர்தன் மற்றும் நாகநதி திட்டத்தின் பணியாற்றிய ராமமூர்த்தி பாஸ்கர் ஆகியோர் அத்தொடக்க விழாவில் கலந்து கொண்டு பாராட்டியதோடு நல்லூர் வட்டத்தின் செயல்பாடுகளை அறிமுகப்படுத்தியதாக கோவர்தன் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.